Huawei P20 Pro. இப்போ இந்த ஃபோன் இந்தியாவில் Huawei லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதான் P20 ப்ரோவோட பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு சிம் இஜெக்டர் பென் இருக்குது, அப்புறம் சில லீஃப்லெட்ஸ் எல்லாமே சைனீஸில். ஸோ இப்போ அதை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சாஃப்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் P20 Pro ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா ரிஃப்ளெக்டிவாக கிட்டத்தட்ட ஒரு மிரர் எஃபெக்ட் கொடுக்குது. இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் ஹாரிஸோட ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு இந்த ஷாட்டில். ஃப்ரண்ட்டில் உள்ள பிளாஸ்டிக்கையும் இப்போ ரிமூவ் பண்ணுவோம். கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. இப்போதைக்கு P20 Pro சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். Huaweiயோட சூப்பர் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் ஒரு பேர் ஆஃப் Type-C இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அந்த ஆப்பிள் இயர்பாட்ஸ் டிசைனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் டு Type-C கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஆனால் என்ன இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னா IR பிளாஸ்டர், டாப்பில் செகண்டரி மைக்கோட. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா ரைட்டில் வால்யூம், பவர் பட்டன்ஸ், லெஃப்ட்டில் ஒரு ட்ரே, இதில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. பாட்டமில் USB Type-C போர்ட், ஒரு சைடில் ஸ்பீக்கர், ஒரு சைடில் ப்ரைமரி மைக்ரோஃபோன். ஸோ P20 ப்ரோக்கு பேக்கில் ஒரு கர்வ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது மிட்நைட் ப்ளூ கலர். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி 2 கேமரா, ஒன்றா வெர்டிக்கல் அலைன்மெண்ட், அதுக்கு கீழே ஒரு 3வது கேமரா, அதுக்கு கீழே லைக்கா Huawei பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் அலைன்மெண்ட் எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்த லெனோவோட வைப் ஷாட் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? இல்லை வைப் ஷாட் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கீழே உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே திருப்பி ஃபோனுக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நாட்ச் இருக்கிற ஃபோன்ஸ்லலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக்கில் தான் கொடுப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால கீழே அந்த பெசல்ஸ் இருக்கிறது பெரிய நெகட்டிவாக தெரியல. ஸோ இந்த நாட்சில் கேமரா, இயர்பீஸ், சென்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. டிஸ்பிளே இங்கே ஒரு 6.1 இன்ச் OLED ஸ்க்ரீன். நல்ல கலர்ஃபுல்லான ஸ்க்ரீன், வைப்ரண்ட்டாக இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். பிரைட்னஸும் அதிகமாக தான் இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸில் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியுது. உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Kirin 970. இந்த சிப்பை இதுக்கு முன்னாடி நம்ம Honor View 10ல் பார்த்துருக்கோம். அங்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதனால இங்கே இந்த P20 ப்ரோலையும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ், அப்புறம் ஒரு 4000 mAh பேட்டரி. இப்போ 4000 mAh பேட்டரிங்கிறது இப்போ ரெட்மி ஃபோன்ஸும் Zenfone Max Pro அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் ஹையர் அண்ட் செக்மெண்ட்டில் வர ஃபோன்ஸ்லலாம் இந்த அளவு பேட்டரி கெப்பாசிட்டி ஜென்ரலாக வரதில்லை. ஸோ இங்கே Huawei கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமானாலும் பில்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே திக்னஸ் இன்னும் வெறும் 7.8 mm தான். இன் ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குது. கிளாஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஆனால் ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் இருக்க தானே செய்யும் எல்லா ஃபோன்ஸ்லேயும். ஸோ அதே மாதிரி தான் லுக்ஸில் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஹார்ட்வேரை பேக்கப் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்னு பார்த்தா EMUI 8.1, இது Android 8.1 Oreoவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான EMUI ஃபீச்சர்ஸ் தான் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே புதுசாக கொஞ்சம் AI எனேபிள் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா Kirin 970 சிப்பில் ஒரு டெடிகேட்டட் நியூரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. ஸோ இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை Huawei ஹை AI அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்பில்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்லேருந்து மோஷன் ஜெஸ்டர்ஸ்லேருந்து ஃபேஸ் அன்லாக், இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. எங்கே AI மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கேமராவில். இங்கே நம்ம ஐஃபோனில் பார்த்த மாதிரியே போர்ட்ரேட் மோட் வித் 3D லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. AI பவர்ட் பண்ண ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. Huaweiயோட மாஸ்டர் AIயில் 19 சீன்ஸ் டிடெக்ட் பண்ணுறது, கலர் கிரேடிங், ஃப்ரேமிங், இது எல்லாமே இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த கேமரா மோட்ஸ், இந்த AI ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ எனிவே இப்போ நம்ம அந்த கேமராஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். பின்னாடி 3 கேமரா இருக்குல்ல, அதில் உள்ள சென்ட்ரு கேமரா தான் ஒரு 8GB கேமரா. இது ஒரு 40 Megapixel சென்சர், f1.8 லென்ஸோடு வருது. இது ஒரு 1/1.7 inch சென்சர். இது ரொம்ப பெரிய சென்சர். கம்பேரிட்டிவாக பார்க்கல ஐஃபோன் 10ல் இருக்கிற சென்சர், S9 ப்ளஸில் இருக்கிற சென்சரோட இதுதான் பெருசு. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குற கேமரா ஒரு 8 Megapixel கேமரா. இதில் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3x ஆப்டிக்கல் ஜூம் லாஸ் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குது. கீழே இருக்கிற கேமரா ஒரு 20 Megapixel பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு f1.6 அப்பர்ச்சர் லென்ஸ். ஸோ இது மூணுமே லைக்கா பிராண்டிங்கோட தான் வருது. ஸோ இந்த P20 ப்ரோவில் கேமராவில் வர இமேஜஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ ஃபோக்கஸிங்னு பார்க்கல 4 ஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்,
ஃபேஸ் டிடெக்ஷன், லேசர், டெப்த் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோ லைட் ஷாட்ஸ்னு வரையில் இந்த 40 மெகாபிக்சல் சென்சரில் 4 பிக்சலை ஒன்றா சேர்த்து எஃபெக்டிவ் பிக்சல் சைஸ் 2 மைக்ரான்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்குது. ஸோ லைட்டிங் வந்து நிறையவே கேப்சர் பண்ணுது. ஸோ லோ லைட் இமேஜஸ் எக்ஸப்ஷனலாக இருக்கும் அப்படின்னு Huawei சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லா சாம்பிள்ஸுமே இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது தான். எனக்கு இது ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருப்பியும் உங்கள் கருத்துக்களை எங்கே சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். செல்ஃபீஸ்னு பார்க்கல ஒரு 24 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 24 பற்றி பேசலை. 24 ஏப்ரல் இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதனால அதுக்கு முன்னாடி இப்போ ஷூட் பண்ணுறோம். ஸோ அஃபிஷியல் ப்ரைஸிங் எங்ககிட்ட இல்லை. பட் யூரோப்பியன் ப்ரைஸிங் வச்சு பார்க்கல யூரோப்பில் இந்த ஃபோன் 899 யூரோக்கு விற்கிறாங்க. அதை கன்வெர்ட் பண்ணோன்னா 73,000 ரூபா. பட் எப்போவுமே யூரோப்பியன் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Honor View 10 450 யூரோக்கு விற்குது. அது அப்படியே கன்வெர்ட் பண்ணால் 37,000 ரூபா. ஆனால் இந்தியாவில் 29,900 தான் விற்கிறாங்க. ஸோ அந்த லாஜிக் வச்சு பார்க்கல கூட P20 Pro இந்தியாவில் ஒரு 55,000-60,000 வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் அதுவும் ரொம்ப ரேட் அதிகம் தான். பட் இங்கே Huawei வந்து மேபி அந்த பில்ட், அந்த டிசைன், அஃப்கோர்ஸ் DxO மார்க்கில் அந்த கேமராவுக்கு 109 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி டாப் ரேட்டிங். ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 55,000-60,000 ரூபா ப்ரைஸ் டேக் வர்த்தா? இந்த ஃபோனுக்கு அவ்வளோ பே பண்ணலாமா? இல்லை என்ன ப்ரைஸில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணிச்சுன்னா வர்த்தா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில வாரத்தில் எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு கையில் வந்துச்சு, அன்பாக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4A Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். சொல்லதான் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.